Hi friends, நான் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம வந்து iPhone 12 Pro அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி iPhone 12 சீரிஸை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் வந்து iPhone 12 சீரிஸோட ஸ்பெக்கு, அதோட டீட்டெயில், ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும், இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்கிற iPhone 12 Pro. கலர் பார்த்தீங்கன்னா பசிபிக் ப்ளூ 256 GB மாடல். இதை வந்து இப்போ நாம் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க, லெட்ஸ் அன்பாக்ஸ். டுவெல் ப்ரோ செட்டப் பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃப்ளாட் டிசைன் இது எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். இதுக்கு முந்தின மாடலான நம்ம வந்து iPhone 5s இந்த பார்த்துருக்கோம். iPhone 5sம் பார்த்திங்கன்னா இது ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி நிற்க வச்சா நிற்கும். சிமிலாரிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து iPhone 11 Pro மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா iPhone 11 Proவில் பார்த்தீங்கன்னா கேமராவில் பற்றி இதில் வந்து ஒரு லைடா ஸ்கேனர் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து லோ லைட்லேயும் வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்கேனர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, லைடா ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு. 12 Proவுக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சேம் டைமென்ஷன்ஸ், சேம் ரெசல்யூஷன், சேம் டிஸ்பிளே சைஸ், சேம் நாச் சைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சேம் பேட்ரி, சேம் சார்ஜிங் யூனிட், இது எல்லாமே சேம் தான். பட் ஆப்பிளோட பிளான் வந்து இதுவாக இருக்காது அப்படின்றது என்னோடது இல்லை, எல்லாருமே இதுதான் வந்து கெஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் வந்து 5G ப்ளஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒரே சேம் டைமில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. பட் பேட்ரி பிரச்சனை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 120 Hz டிஸ்பிளே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 5G மட்டும் இந்த எல்லா மாடலுமே கொடுத்துருக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 1 year தான் இதோடைய வேலிடிட்டி மீன்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் இந்த மாடல் வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க, ஆப்பிள் டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் வர ஃபோனில் கண்டிப்பாக வந்து 120 Hz டிஸ்பிளே பேனலை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த 120 Hz ஆனது வந்து சேரவில்லை. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5G நெட்வொர்க் வந்ததுனால இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. 5G நெட்வொர்க்கை நீங்கள் ஆன் பண்ணாலே பேட்டரி டவுன் ஆகும்.
அந்த சேம் டைமில் வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக அதுவே சாப்பிட்ரும். அப்படின்றதுனால ஒன் பை ஒன்னாக வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா கோவிட்னால இந்த டிஸ்பிளே பேனல் வந்து ஆப்பிளுக்கு சப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து சாம்சங் கிட்ட பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து 60 மில்லியன் டிஸ்பிளே பேனல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணதாகவும் அது வந்து ஆன் டைமில் டெலிவரி கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொன்னதாகவும், ஸோ அது அந்த பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு ஒன்லி 5Gயோட இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், iPhone 12 Pro வந்து அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 1 மந்த் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, CPU எப்படி இருக்குது, கிராஃபிக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Peace.